வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிசி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2A உடைய மெயின்ஸு பேப்பர் எவாலுவேஷனில் எந்த விதமான முறைகேடும் நடக்கவில்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தவறான தகவல்களை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே அவங்க ரூல்ஸ் படி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பேப்பர் எவாலுவேஷன் பண்ண முறையில் தான் நிறைய முரண்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அது வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தரை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இந்த சிஸ்டமே அது மாதிரி இருக்குது. 55,000 பேப்பரை நீங்கள் ஒரு குறித்த காலத்துக்குள்ளே ஒரு 3 மாதத்துக்குள்ளே எவால்வேட் பண்ணி, அதுவும் அவசரம் அப்படின்றது அங்கே நமக்கு நிறைய தெரிஞ்சுது. வேகமாக திருத்தி மார்க் கொடுக்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா இனிஷியலாக ஒரு 7-8 மாதம் அமைதியாக இருந்துட்டு கடைசியில் நிறைய பேர் வேலை செஞ்சதுனால இந்த பிழைகள் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளோட கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, ஓகே ஸோ சென்ற ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் இந்த வெப்சைட்டில் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த வெப்சைட்டில் நமக்கு லிங்க் போட்டிருந்தாங்க. அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பே பண்ணி. ஸோ அதில் நான் நிறைய பேப்பர் பார்த்தேங்க. ஒரு 50+ பேப்பர் அப்படின்றது பார்த்தோம். இப்போ நிறையவே பார்த்தாச்சு. ஸோ என்னோடய அப்சர்வேஷன் என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவாலுவேஷனில் மார்க்கு ரொம்ப நிறையா போட்டிருக்காங்க, ஒரு எவாலுவேஷனில் மார்க்கு கம்மியாக போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுடைய லக்கை பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு நல்ல லக்கு இருந்தது அப்படின்னா 2 பேப்பரும் நல்லா மார்க் போடுறவங்க உங்களுக்கு நிறைய மார்க் கூடுதலாக மார்க் போட்டிருந்துருக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப லக் கம்மியாக இருக்குது அப்படின்னா 2 பேப்பர் எவாலுவேஷன்லேயும் கம்மியான மார்க் போட்டிருக்கலாம். ஸோ லக் பயங்கரமாக ஃபேவர் பண்ணியிருக்கு. ரொம்ப அதிகமான லக் இருந்தவங்க கண்டிப்பாக லெவல் 12 அண்ட் எபோவ் போஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே அளவு கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 12 மார்க் கொஸ்டினுக்கு ஒருத்தர் 10 மார்க் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் அதுக்கு 2 மார்க் போட்டிருக்கிறாரு. ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு ஒருத்தர் 5 மார்க் போட்டிருக்காரு, ஒருத்தர் 0 மார்க் போட்டிருக்காரு. எனவே இந்த 2 வேல்யூவேஷன் இருந்ததுனால இது நமக்கு ஓரளவாக ஆவரேஜ் பண்ணதுனால அந்த பயன் அப்படின்றது பேப்பர் எழுதினவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் 3வது எவாலுவேஷனும் சில பேப்பர்ஸ் போயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 15% மேலே இருந்தது அப்படின்னா வித்தியாசம் 3rd எவாலுவேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3வது எவாலுவேஷன், அதாவது ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் 150 எடுத்திருக்கீங்க, 2வது பேப்பரில் 120க்கு கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% அப்படின்றது 150ல் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. 10னா 15, அப்புறம் ஒரு 7.5 அப்படின்றக்கப்ப 3வது எவாலுவேஷன் போயிருக்கு. ஸோ நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒருத்தர் வந்து அந்த 3வது எவாலுவேஷனில் போய் மார்க் வந்திருக்கு அவருக்கு. இது பாருங்கள், இது யாரும் எப்படி மார்க் எடுத்துக்கிறாங்க, எப்படி ஆவரேஜ் பண்ணுறாங்க எதுவுமே தெரியல. வேல்யூவேஷன் 1ல் அவருக்கு 104 மார்க் தான் வந்திருக்கு. வேல்யூவேஷன் 2ல் 159 மார்க் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இவருக்கு 3rd வேல்யூவேஷன் அப்படின்றது போயிருக்கு. இஃப் த டிஃப்ரென்ஸ் இன் த டோட்டல் மார்க் அவார்டட் இன் த ஃபஸ்ட்டு செகண்ட் வேல்யூவேஷன் இஸ் 15% அண்ட் எபோவ், த பேப்பர் வில் பி சப்ஜெக்டட் டு 3rd வேல்யூவேஷன். அதாவது முதல் 2வது எவால்யூவேஷனில் உங்களுக்கு 15% மேலே வித்தியாசம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 3வது எவாலுவேஷன். இவங்க சொல்கிற 15% அப்படின்றது 300 மார்க்குக்கா இல்லை அதிகபட்ச மார்க்குக்கா அப்படின்றது இன்னும் கூட தெரியல. 300 மார்க்குக்கு 15% அப்படின்னா 45 மார்க் வித்தியாசம். அதனால தான் இவங்களுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் இதில் கிளாரிட்டி அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. ஆஃப்டர் 3rd வேல்யூவேஷன் த ஆவரேஜ் ஆஃப் நியரஸ்ட் டு ஸ்கோர் வில் பி டேக்கன் அஸ் த ஃபைனல் ஸ்கோரு அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 3rd வேல்யூவேஷன் போயிருக்கு, 150 மார்க்ஸ் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப இதில் எது ஹையஸ்ட் 2 மார்க்கோ அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ 154.5 அப்படின்றது எடுத்திருக்காங்க. சர்வீஸ் எடுத்திருக்கிறாரு இவர். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூவேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 104 இவர் எதுக்குமே செலக்ட் ஆகிருந்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ 159 150 எடுத்ததுனால 154.5 வந்ததுனால சர்வீஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் லக் ஃபேவர்ஸ் நிறையா இங்கே நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒருத்தவங்களுடைய பேப்பரு. சரிங்களா? இதில் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, யாருமே அந்த எக்ஸாக்டான ஆன்சர் அப்படின்றது கொடுக்கவே முடியல. 31 கேள்விக்கு எல்லாருமே கரெக்டாக இந்த கொஷனுக்கு ஆன்சர் எழுதினேன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனீங்க அப்படின்னா அங்கே மாடல் டெஸ்ட் வைப்பாங்க. உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்து அதில் ஆன்சர் இருக்கும், கொஸ்டின் இருக்கும். அதை படிச்சுட்டு வந்து 3 நாள் கழித்து 4 நாள் கழித்து நீங்கள் எழுதுவீங்க. அந்த கண்டென்ட் அவங்க என்ன உங்களுக்கு மெட்டீரியலாக தந்தாங்களோ அதை ஃபுல் டைம்
படித்து அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதிருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் டிஎன்பிசியில் போய் எழுதுறதுக்கும் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் எழுதுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருந்திருக்கு. ஏன்னா இவங்க என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படின்றதுனால யாருமே எக்ஸாக்டான ஆன்சர் எழுதலை. யாருக்கெல்லாம் நிறைய மார்க் வந்திருக்கு அப்படின்னா ரிலேட்டிவாக ஓரளவு எழுதியிருக்கணும், ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஓரளவு ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் ஓரளவு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்க் நல்லா போட்டிருக்காங்க. என்னென்னா அவங்க சொல்கிற வேர்ட் லிமிட்டை நம்ம கரெக்டாக எழுதியிருக்கணும். 50 வேர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் 50 வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். நிறைய பேர் வந்து கண்டென்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய டென்ஸாக இல்லாமல் ஆன்சர் வந்து ஒரு லைனில் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை அப்படின்ட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி எழுதினவங்களுக்கு கண்டென்ட் என்ன தான் நல்லா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு மார்க் அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பேப்பரில் இருந்தவங்க சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ பாருங்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பேப்பர் எவால்வேட் பண்ணுறவங்களுக்கு எப்பயும் நம்ம வந்து அவங்கள டயர்டாகிடக்கூடாது. ஓகே, படித்து பார்த்த உடனே ஓரளவு புரியணும். ஸோ இது பை ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை நம்ம ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டான ஆன்சராக அப்படின்னா கிடையாது. ஸோ ஆனாலும் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதியிருக்காங்க. நீட்ஸ் திட்டம் பற்றி எழுதியிருக்காங்க, எஜுகேஷனில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றி எழுதியிருக்காங்க, ரிசர்வேஷன் தந்துறதை பற்றி எழுதியிருக்காங்க. சரிங்களா? முத்துலட்சுமி ரெட்டி மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ என்னென்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி படிச்சுட்டு போய் எழுத முடியாது. ஏற்கனவே நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. படித்ததை எடுத்து அப்பப்போ அப்ளை பண்ணி இதற்கான ஆன்சரை அவங்களால க்ரியேட் பண்ணணும் அந்த சமயத்தில். அதுக்கு தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றது நமக்கு வருங்க. ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தவங்க நிறைய பேர் நல்ல மார்க் அப்படின்றது வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நிறைய பேர் இந்த காலை உணவு திட்டம் நான் நிறைய பேப்பர் பார்த்தப்ப ரொம்ப எக்ஸாக்டாக எங்கே ஆரம்பித்தாங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க, எந்த ஸ்கூலில், எய்டட் ஸ்கூலாக, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ப்ரைமரி ஸ்கூலாக, மிடில் ஸ்கூலாக, ஹை ஸ்கூலாக, எல்லா டீட்டெயிலும் போட்டிருந்தாங்க. எந்த இடம், எந்த நாள் எல்லாமே எழுதியிருந்தாங்க. ஆனாலும் கூட மார்க்கு ஒரு சில கொஷினுக்கு தராமவே இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? கிரீன் தமிழ்நாடு மிஷன். ஸோ இந்த கொஷின் எல்லாமே நம்ம நிறைய டெஸ்ட்டு எழுதி வச்சு இந்த கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது. இதில் கேட்டிருந்த 300 மார்க்ஸ்க்கு நாங்கள் அங்கே ட்ரைனிங் கொடுத்தப்ப ஒரு 240-250 மார்க்ஸுக்கு இதில் இருந்த கண்டென்ட்டை டேரெக்டாக கொஷினாக இல்லைனாலும் இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸை நிறைய கொடுத்துருந்தோம். ஸோ 36 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா அந்த ஒரு 30 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அவங்கள இருக்கிற முக்கால்வாசி பேர் ஒரு 30+ டெஸ்ட் அப்படின்றத எழுதியிருப்பாங்க. நிறைய டெஸ்ட் எழுதினவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் பட்ஜெட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது தான் இங்கே முக்கியம். இப்போ நிறைய பேர் அடுத்த எக்ஸாமுக்கு நான் எப்படி படிக்கிறது, இவங்க மார்க் இது மாதிரி போடுறாங்களே அப்படின்ட்டுருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம தோற்றதுனால எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்றத சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எக்ஸாமை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். அது வந்து யூஸ்வலாக நடக்கிறது. இப்போ ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சப்ஜெக்டிவ் அப்படின்றக்கப்ப நம்ம எதிராளி பேப்பர் திருத்துறாரு இல்லைங்களா, அவருடைய மனநிலை என்ன, அவரு கரெக்டாக அவரோட வேலையை செய்கிறாரா, அவர் தப்பு செஞ்சால் நானும் எனக்கு வேலை கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2A பிரித்தது இதில் ஒரு பெரிய ரிலீஃப். ஸோ ஈஸியாக 2Aயில் வேலை வாங்கிடலாம். ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்கிடலாம். சப்ஜெக்டிவாக நமக்கு போகிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்றதே வருது. இந்த ப்ராப்ளமும் எப்போ வருதுன்னா 50,000 பேப்பர் திருத்துகிற மேசிவான ஒரு ஜாபை நம்ம டிஎன்பிசிக்கு கொடுக்குறப்ப தான் இந்த ப்ராப்ளம் நடக்குது. இதுவே ஒரு 5,000 பேர் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய இந்த 2,000 பேர் தான் இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த பேப்பர் எவாலுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா
ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடிஎஸ் அவங்க தான் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. இந்த குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க ஏதாவது காலேஜில், ப்ரைவேட் காலேஜில், ஏதாவது ஒரு எய்டட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களே போய் இந்த பேப்பரை திருத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆமாம் நானும் போய் திருத்தினேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஆள் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால எல்லாரையுமே கூப்பிட்டு டிஎன்பிசியில் வேலை செய்கிறவங்க கூட பேப்பர் திருத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை டிஎன்பிசிக்கு பக்கத்தில் டீ கடை வச்சிருக்கிற மாஸ்டர் அவர் கூட திருத்திருப்பாரோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா அது மாதிரி தான் இருந்தது. ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க் கொஸ்டினுக்கு 1/2 மார்க் போடுறதுலாம் நல்லா எழுதின கண்டென்ட்டுக்கு அப்படின்றக்கப்ப இது மாதிரியான அவநம்பிக்கை அப்படின்றது தான் இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படின்றத சரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த முயற்சியை தொடரலாம். ஆனால் டிஎன்பிசி அவங்க தவற இடத்த அவங்க சரி பண்ணல அப்படின்னா நமக்கான அந்த வேகம் அப்படின்றது தடைபடும் இதனால். ஸோ ஒரு நல்ல விஷயம், இப்போ குரூப் 2ல் போஸ்ட் வந்து ஒரு 530+ இருக்குது, 550 இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு இப்போ 1:10 அப்படின்றக்கப்ப 5000 பேர் தான் எழுதுவாங்க அப்படின்றக்கப்ப சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம், டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் கண்டிப்பாக எவால்வேட் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இதுக்கு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி ஓய்ஞ்சிருக்கு. அதனால் வரக்கூடிய எக்ஸாம் நம்பிக்கையோடு நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2500+ வேகன்சிஸ், 2540 வேகன்சிஸ் இப்போ இருக்குது. ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இவங்க காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னா, போஸ்ட்டை ஒரு 400 போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் இந்த டைம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிலிமினரி ரிசல்ட் வர வரைக்குமே இவங்க போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 400 போஸ்ட் வருது அப்படின்னா நமக்கு 3000 வேகன்சிஸ் அப்படின்றக்கப்ப 30,000 பேர், கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்காது, ஒரு 25,000-26,000 பேர் போல் எடுப்பாங்க. ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து நம்ம ஆல்ரெடி 146 147 அப்படின்னு சொன்னோமோ அப்படின்னா ஒரு 500 போஸ்ட் சேர்த்துறாங்கன்னா கண்டிப்பாக 5,000 பேர் எடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் 142 141 கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 140+ இருந்தாவே உறுதியாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 100 போஸ்ட் ஆட் பண்ணாவே 1000 வேகன்சி உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அப்படின்றக்கப்ப 1 மார்க் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா February கடைசியில் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை March 1 இருக்கும். ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணி ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் எந்த அவநம்பிக்கையும் டிஎன்பிசி இதில் ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் கிடையாது, கொஸ்டின் தான். அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சப்ஜெக்டிவும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 500 தான் இருக்குது. அதனால் 5000 பேர் தான் எழுதுறதுனால கண்டிப்பாக அதையும் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நல்ல மெரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். 2 எக்ஸாமுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக படிங்க. இதை தவிர வழி கிடையாது. இந்த அமைப்பின் மீதான அவநம்பிக்கையை இதோடு நிறுத்திட்டு அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் ஒரு 3 மாதம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இல்லைனா அடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படின்ட்டு அடுத்த எலெக்ஷன் எப்போ வரப்போகுது, அப்போ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ற அந்த சுழற்சியிலையும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும். அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவும் முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படிக்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டு தான் உங்களால் நிம்மதியாக வெளியே போக முடியும். வேலை வாங்காமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள் போய் எந்த இடத்துல ப்ரைவேட்டில் வேலை செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, உங்கள் மனசு திருப்பி இங்கேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் படிக்க மாட்டோம். ஆனால் அந்த பதட்டம் அப்படின்றது உங்கள் லைஃப் லாங்குக்கே இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நம்மளது குரூப் 2A உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றது நம்ம போடுறோம், அதில் பாருங்கள். இப்போ ரெகுலர் பேட்ச்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. 15 டெஸ்ட்டு இது வந்து நடக்கும். 1 சிபிடியில் நடக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிஎஃபாகவே அனுப்பிடுவோம். அதே மாதிரி இந்த ஆஃப்லைனில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு OMR ஷீட்லேயே வச்சு ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ 5 சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு வாரத்தில் அப்படின்ட்டு நீட்டாக 15 டெஸ்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டுக்கு எங்கே படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்ற எல்லா விவரத்தையும் சொல்லி இந்த டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கீழே கூகுள் ஷீட் தரேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேட்ச் டீட்டெயில்ஸ் சொல்லி ஆட் பண்ணுறோம் குரூப்பில். சரிங்களா? ஸோ நல்ல வாய்ப்பு, நம்ம தவற விட்டுறக்கூடாது. தவற விட்டுட்டோம் அப்படின்னா நீண்ட காலம் அப்படின்றது காத்திருக்கணும். ஸோ அதற்கான பொறுமை நமக்கு இப்போதைக்கு இல்லை. நன்றிங்க.